அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நமது சபையின் சார்பாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாருங்க, நான் முன்னாடி புத்தாண்டு ஆராதனைக்கு போகும்போது 9:30 தொடங்கினா 10:30 15 வயசுக்குள்ள எல்லா பிள்ளைகளும் தூங்கிடுவார்கள். அல்லேலூயா. அடுத்தது கூட்டம் முடிஞ்சாலும் நாங்கள் போக மாட்டோம். காரணம் என்னன்னு கேட்டால் நாங்கள் தூங்கிட்டு இருப்போம். அல்லேலூயா. ஆனாலும் நம்முடைய சபையை பாருங்க, சின்ன பிள்ளைங்க முதல் பெரியவர்கள் வரையிலும் இதுவரையிலும் உற்சாகமாக இருக்க ஆவியானவர் துணை செய்தார். அல்லேலூயா. அப்போ இனி உள்ள சில நிமிடங்கள் தான் தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது பல மணி நேரங்களும் நம்முடைய வாழ்க்கையில் சில நிமிடங்களாக மாறும். அல்லேலூயா. அப்போ அது நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, எத்தனையோ பேர் பலவிதமான காரியங்களில் இந்த நாட்கள் எல்லாம் ஈடுபடுத்தி கொண்டிருப்பார்கள். அதாவது சிலவங்க குடில் பார்க்க போவாங்க, லைட்டு பார்க்க போவாங்க, மதுபான கூடங்களில், கிளப்பில், இப்படி பலவிதமான காரியங்களில் தங்களை ஜனங்கள் உற்சாகப்படுத்துவார்கள். அல்லேலூயா. ஆனால் பாருங்க, நம்ம உணர்வுள்ளவர்களாக தேவ சபையில உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்க தேவன் உங்களுக்கும் எனக்கும் அனுகிரகம் பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக சின்ன பிள்ளைங்க எல்லாம் இருக்கனால ஒரு கதை சொல்லுகிறேன். நான் ஏன் முதல்ல உற்சாகப்படுத்துவதற்காக கதை சொல்லுகிறேன்னு கேட்டால், கதை முடிஞ்சப்புறம் இப்படி பார்த்துட்டு இருப்பாங்க, இனியும் கதை உண்டான்னு. அப்போது சிரிப்பு வரலைன்னாலும் சிரிக்கணும். தேவனுடைய சமூகத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு மருத்துவர்கிட்ட காலையிலே ஒரு நோயாளி போனா, நான் போயிட்டு கேட்டான, டாக்டர், நான் காலையிலே தெரியாமல் ஒரு குதிரையை விழுங்கினேன், எப்படியாவது இதை வெளியே எடுக்கணும். அப்போது டாக்டர் சொன்னார், தம்பி, குதிரையை விழுங்க முடியாது, ஒரு ஈயை வேணா விழுங்கலாம். அப்போ அந்த மனிதர் சொன்னார், இல்லை டாக்டர், நான் குதிரையை தான் விழுங்கினேன், பாருங்க அது என்னுடைய வயிற்றில் உதைத்து கொண்டே இருக்கிறது என்று. அப்போ டாக்டர் நினைச்சாரு, இவனுக்கு மன ரீதியாக தான் என்ன கொடுக்கணும், ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி ஆப்ரேஷன் தியேட்டரில் கொண்டு போனார்கள். நர்ஸை கூப்பிட்டு சொன்னார், நீ ஓடி போய் ஒரு குதிரையை வாடகைக்கு எடுத்துட்டு வா என்று. அந்த நர்ஸும் ஓடி போய் ஒரு குதிரையை வாடகைக்கு எடுத்துட்டு வந்தாங்க. வெளியில் ஒரு அழகான ஒரு கருப்பு குதிரையை கட்டியாச்சு. அப்போது கொஞ்ச நேரம் கழித்து நோயாளியை எழுப்பி விட்டார்கள். பிரதர், ஆப்ரேஷன் சக்ஸஸாக முடிஞ்சு உங்கள் வயிற்றில் இருந்த குதிரையை நாங்கள் இதாக பாருங்க வெளியே எடுத்து வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்போது நோயாளிக்கு பார்த்த உடனே சந்தோஷம் வந்து சங்கடம் வந்து அந்த நோயாளி டாக்டரை பார்த்து சொன்னானே, டாக்டர், நான் காலையிலே விழுங்கினது வெள்ளை குதிரை, இது என்ன கருப்பு குதிரையாக இருக்குன்னு. இந்த காரியத்தை கேட்ட உடனே டாக்டர் மயங்கி விழுந்தாராம். அல்லேலூயா. அப்போது தேவனுடைய சமூகத்தில் வந்தப்போ நம்ம எல்லாரும் சந்தோஷமாக பாருங்க, கடந்த வருடத்தின் ஆரம்பத்தை கண்டவர்கள் அநேக பேர் இன்றைய நம்முடைய சபையிலிருந்தும் சில பிரிவுகள் உண்டானது. அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் அவர்களை எல்லாம் நன்மைக்காக என் தேவன் மாற்றுகிறவர். அல்லேலூயா. அதை கடந்த வாரம் சொன்ன, இருந்தாலும் நான் சொல்லுகிற பாருங்க, இந்த உலகத்தில் நம்ம ஜீவிக்கிறதே ஒரு பெரிய கிருபை. நம்முடைய சபைக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு நபர், ஹிந்து மனிதர் தான். நீங்களாம் நியூஸில் பார்த்துருப்பீங்க, ஒரு 16 வயது குழந்தை டிப்பருக்கு இடையில போய் ஒளிச்சு விளையாடும் போது அந்த டிப்பருடைய அந்த பின்னாடி இருக்கிறது தாந்து அந்த சகோதரி, அந்த 16 வயது குழந்தை மரித்து போனார். அப்போ நானும் சபையில் ஒரு பிரதரும் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு அவங்க வீட்டுக்கு போனோம். அப்போ அந்த மனிதர் சொன்னார், சின்ன வயசுல இருந்து அநேக மரணங்களை நான் பார்த்துருக்கேன், ஆனால் என் மக ஒரு வியாதிப்பட்டு மரிச்சா கூட எனக்கு இவ்வளோ கவலை இருக்காது. ஆனால் பாருங்க, அவள் கடைசியில் 5 பிள்ளைகளாக விளையாடிட்டு இருந்தப்போ இந்த பொண்ணு மட்டும் அந்த டிப்பருக்குள்ள கையை இப்படி வெளியே போட்டு அப்பா அப்பான்னு கூப்பிட்டாங்களாம். யாராலையுமே அந்த டிப்பரை 15-20 பேர் சேர்ந்து அந்த பாடியை தூக்கி தான் அந்த குழந்தைய வெளியே. அந்த தகப்பன் சொல்லுகிறார், என்னுடைய மகளை நான் தோல்ல போட்ட போது என்னுடைய கால்கள் கையெல்லாம் நடுங்கினது என்று. அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் அப்படிப்பட்ட சம்பவங்கள் ஒன்றும் நம்முடைய தலைமுறைகளுக்கோ நமக்கோ நேராதபடி கர்த்தர் காத்தார். அல்லேலூயா. அப்போ நம்ம உயிரோட வச்சிருக்கதே பெரிய கிருபை தான். பாருங்க, நான் நினைக்கிறேன் இந்த வருடமே நம்முடைய சபையில் நிறைய பேருக்கு ப்ரெஷர் வியாதி எல்லாம் வந்தது. இந்த குளித்துறையில் ஒரு பிரபலமான ஒரு நபர் தான் வந்து அரசன் பேக்கரி ஓனர். நல்ல ஒரு மனிதர். ஒரு ஆளு கடன் கொடுத்தாலும் நம்முடைய சபைக்கும் கடன்கள் பொருட்கள் தருவார்.
எத்தனை வருடங்கள் ஆனாலும் கேட்க மாட்டார், நம்ம தான் கொண்டு கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர். தலைவேதனைன்னு சொல்லி ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டாராம், தலைவேதனை போகல. இவர் வேலை பிஸியில் திருப்பி ஒரு மாத்திரை, என்னடா இது இன்னைக்கு தலைவேதனை போகலையேன்னு பாருங்க, 2வது மாத்திரை வாங்கி சாப்பிட்டப்போ தலைவேதனை போகல. நல்ல கேரளாவில் விலை உயர்ந்த நல்ல ட்ரீட்மெண்ட் உள்ள ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனார்கள். ஆனால் அவரும் கர்த்தர் அவருடைய சந்ததியில் அந்த மனிதரையும் சேர்த்து கொண்டார். அல்லேலூயா. ஆனாலும் நீங்களும் நான் ஒருவேளை பலவீனத்தோடு இருக்கலாம், பரவாயில்ல, உயிரோடு இருப்பதே கர்த்தருடைய பெரிதான இரக்கம். அல்லேலூயா. அப்போ அடுத்த வருடம் பார்ப்போமான்னு தெரியாது. ஆனாலும் கர்த்தருடைய வருகை இல்லைன்னா நம்முடைய சபையின் மெயினான ஜெபமே 80 வயசு வரையிலும் நம்முடைய சபைக்கு ஒரு மரணம் வேண்டாம். அல்லேலூயா. அப்போ நீங்களும் தினந்தோறும் உங்க ஜெப குறிப்பில் ஜெபிக்க வேண்டும், கர்த்தாவே எங்கள் சபைக்கு, எங்க பக்கத்து வீட்டில் உறவினர்களுக்கு எல்லாருக்கும் இந்த தலைமுறைகளுக்காக அநேக பேர் தீர்மானங்கள் எல்லாம் எடுத்திருப்பீர்கள். நான் நினைப்பேன் சபையில வந்திருந்து தூங்குறதே ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. காரணம் என்னன்னு கேட்டா, வீட்டில் இருந்து நம்ம கஷ்டப்பட்டு சமாதானம் இல்லாம இருக்கிறத விட சபையில வந்து சமாதானத்தோட தூங்குறதே தேவன் நமக்கு பாராட்டின பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ பலன் இருக்கிற வரையிலும் சபையில வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. சிலவங்க இப்ப கேட்பாங்க, என் வீட்டில் இருந்தா ஜெபிக்க முடியாதா, வீட்டில் இருந்தா ஆராதிக்க முடியாதா என்று. அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நம்முடைய சபை விசுவாசிகள் சொல்லியிருப்பார்கள், அவர் நேரத்தை முடிக்க மாட்டார், அதனால லேட்டா போலாம், பரவாயில்ல. அல்லேலூயா. ஆனால் தாவீது சொல்லுகிறார், எனக்கு உள்ளத்தில் ஒரு வாஞ்சை இருந்தது என்று. அல்லேலூயா. அந்த வாஞ்சை நமக்கு இந்த 2025வது வருடமும் நிச்சயமாக என் தேவன் தருவார். அல்லேலூயா. அப்ப வேகமாக நான் வாசித்த சங்கீதத்தின் முதல் வசனத்தை வேகமாக ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, அதன் தலைப்பு தாவீது அபிமெலேக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம் என்று சொல்லப்பட்டுள்ளது. அல்லேலூயா. அப்போ எக்காலத்திலும் தேவனை துதிக்க முடியுமா? பலவீனத்தோட இருக்கும்போது துதிக்க முடியுமா? ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது துதிக்க முடியுமா? முடியாது. அல்லேலூயா. ஆனால் சங்கீதக்காரன் ஈஸியாக சொல்லி இருக்கிறார், எக்காலத்திலும் நான் கர்த்தரை துதிப்பேன் என்று. அல்லேலூயா. பொதுவா இந்த பாடல் எழுதுகிறவர்கள் எல்லாரும் அவருடைய வாழ்நாளில் உள்ள சம்பவங்களின் அடிப்படையிலே எழுதுவார்கள். நீங்க இந்த மிஷனரி போர்டில் ஒரு ஜான் நியூட்டன் என்கிறதான ஒரு மனிதர் உண்டு. அவர் எழுதிய ஒரு புகழ்பெற்ற பாடல் உண்டு, அமேசிங் கிரேஸ் என்கிறதான ஒரு ஆங்கில பாடல், மிகவும் புகழ் பெற்றது. அந்த பாடலில் ஒரு வரி இவ்வாறு சொல்லுகிறது, மா நீச பாவி நான் என்று. அதாவது அவருடைய வேலை என்னன்னு கேட்டா, ஆப்பிரிக்கால போய் அடிமைகளை வாங்குவார். 200-300 அடிமைகளை கூட்டமாக கப்பல்ல வாங்கி இங்கிலாந்துல கொண்டு அடிமை வியாபாரம் செய்வார். பாருங்க எவ்வளவு கொடிய ஒரு சம்பவம் என்று. அவரை கர்த்தர் தொட்டு அவர் மூலமாக தேவன் எழுத வைத்தார் அடிமை ஒழிப்பு சட்டத்தை. அல்லேலூயா. அந்த மனிதர் எழுதினார், இந்த பாவிக்கும் ஒரு கிருபை கிடைத்தது, தேவனுடைய அன்பை பிறருக்கு எடுத்துரைக்க. அல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அநேக இரக்கங்களையும் கிருபையும் பாராட்டினார். அல்லேலூயா. அந்த சங்கீதக்காரன் என்ன சூழ்நிலையில் எழுதினார் என்றால், சவுல் ராஜா விரோதமாக எழும்பினார். நமக்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் தெரியும், வேகமாக சொல்லுகிறேன். தாவீது வெறுங்காலோடு ஓடி ஒரு ஆசாரியனிடத்தில் போகிறார். ஆசாரியன் இந்த திருவிருந்துக்கு உள்ள அந்த அப்பத்தை அவருக்கு சாப்பிட கொடுக்கிறார். கொடுத்துட்டு தாவீது கேட்கிறாரு, நான் மிகுந்த பலவீனத்தோடு வந்திருக்கிறேன், பட்டயம் ஒன்றும் இல்லை, ஏதாவது பட்டயம் இருக்கிறதா? அப்போ அந்த ஆசாரியன் சொல்லுகிறார், கோலியாத்தை கொண்ட ஒரு பட்டயம் இருக்கிறது, அதையும் நீ வைத்துக்கொள்ள. அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில் அடுத்த சம்பவம் பாருங்க, பைத்தியக்காரனை போல ஒரு ராஜாவுடைய முன்பாக 1 சாமுவேல் 23வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. பைத்தியக்காரனை போல தாவீது நடித்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மனிதர் எழுதுகிறார். பாருங்கள், அது 4வது வசனத்தை வாசிக்கலாம். 4வது வசனம். பாருங்க, இவ்வளவு கஷ்டமான சூழலில் தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து
என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று. அல்லேலூயா. இந்த உலகத்துல இந்த பாருங்க, இந்த குளித்துறையில கன்னியாகுமரியில கிடைக்காத ஒரு சாதனமுமே இல்லை. பிரியாணியா கிடைக்கும், விலை உயர்ந்த காரா கிடைக்கும். நான் போன வாரம் இந்த மார்த்தாண்டத்துல ஒரு கடை போட்டிருக்காரு, அவருடைய ஃப்ரெண்டுல ஒரு நல்ல ஒரு பைக்கு நிறுத்தப்பட்டிருந்தது. அப்போ நான் பொதுவா பைக் எல்லாம் பார்க்க மாட்டேன், இருந்தாலும் அந்த பைக்கு வித்தியாசமா இருந்தது. அப்போ அந்த மனிதன்கிட்ட நான் போய் கேட்டேன், இது யாருடைய பைக்? அந்த மனிதர் சொன்னார், இது என்னுடைய பைக்கு என்று. அந்த பைக்குடைய விலை எவ்வளவு ரூபா தெரியுமா? 25 லட்சம் ரூபாய் ஒரு பைக்குடைய விலை. பாருங்க, நம்ம எல்லாம் ஒரு 10-15 கார் வாங்கலாம், இந்த மார்த்தாண்டத்துல ஒரு நபர் வைத்திருக்கிறார். அப்போ இந்த உலகத்துல கிடைக்காதது எதுவுமே இல்லை. விஷம் கூட இந்த கழுவந்திட்டையில கிடைக்கும், நம்முடைய எலி விஷம் கூட பாருங்க. ஆனால் இந்த உலகம் தராத ஒன்று உண்டு, தேவன் கொடுக்கிற சமாதானம். அல்லேலூயா. அநேக பேருக்கு எல்லாம் இருக்கு, ஆனா சொல்லுவாங்க எங்களுக்கு எல்லாம் இருக்கு, ஆனா சமாதானம் இல்லை. எங்க குடும்பத்துல சமாதானம், குடும்பத்தில் சமாதான சந்தோஷம் இல்லையா? இந்த வேதத்தை தவிர வேற எதையாலும் நமக்கு சமாதானம் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. அதை அறிந்த காரணத்தால் தான் இவ்வளவு இரவிலும் நம்ம பலத்தை எல்லாம் ஒடுக்கி தூக்கத்தை எல்லாம் விட்டு தேவனுடைய வார்த்தையை கேட்க நம்ம இவ்வளவு உற்சாகமாக இருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, மரித்து போனார் ஒரு பாஸ்டர், டான் என்கிறதான ஒரு அமெரிக்கா பாஸ்டர். அவர் சொன்ன ஒரு சாட்சி, ஒரு முறை அவர் ஆஸ்திரேலியாவில் ஒரு கன்வென்ஷனுக்கு போனாராம். கன்வென்ஷன் முடிந்து ஒரு வீட்டில் தங்க வைத்தாங்களாம். அந்த தங்க வைத்தப்போ ஒரு மனிதரை, அந்த வீட்டு ஓனர் இவர்கிட்ட வந்து சாட்சி சொன்னாராம், பாஸ்டர் நீங்க என்னெல்லாம் இறைச்சி சாப்பிட்ருக்கீங்கன்னு கேட்டார். அப்போ இந்த டான் பாஸ்டர் சொன்னார், வான்கோழி சாப்பிட்ருக்கேன், கோழி சாப்பிட்ருக்கேன், நான் முயல் கறி கூட சாப்பிட்ருக்கேன். அப்போ அந்த வீட்டு உடமே சொன்னானா, நான் 100க்கு அதிகமாக மனித கறிகளை உண்ட ஒரு நபர் தான் நான் என்று. அல்லேலூயா. பாருங்க, என்னை மாற்றினது இந்த வேத புஸ்தகம் என்று. அல்லேலூயா. அப்போ எந்த நர மாமிசம் உண்கிற மனிதர்களையும் மாற்ற ஒன்று இந்த உலகத்துல உண்டு என்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு இந்த கையில் தந்த வேத புஸ்தகம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அதன் 6வது வசனம் அழகாக சொல்லுகிறார். பாருங்கள், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். அல்லேலூயா. அப்போ நாம் கூப்பிடும் போது சில சமயங்கள்ல நமக்கு உணர்வு தான் கர்த்தர் தருவாரு. ஒரு அம்மா சொன்ன சாட்சி பாருங்க, மகளை கடைக்கு காய்கறி வாங்க விட்டாங்களாம். அம்மாவுக்கு வீட்டுல ஒரு தூண்டுதல், நீ உன் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி என்று. அப்போ அம்மா ஆவியில் நிறைந்து சில நிமிடங்கள் நல்லா ஊக்கமாக ஜெபித்து அழுது ஜெபித்தார்களாம். சில நிமிடங்கள் தாண்டி மக வீட்டுக்கு வந்தா. மக வந்து அம்மாட்ட சொன்னாங்க, அம்மா நான் வருகிற வழியில தெரியாம ஒரு பாம்பை மிதிச்சேன், அது என்ன கடிக்க வந்தது. ஆனா 3 அண்ணமார்கள் எப்போ வந்தாங்கன்னு தெரியாது, வந்து டக்குன்னு அந்த பாம்பை அடித்தார்கள், தூக்கி போட்டாங்க, போயிட்டே இருந்தாங்க. நான் மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு வந்தேன். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிற தேவனாம். அல்லேலூயா. அப்போ பலவீனம் இருக்கா? இருக்கு. கடன் இருக்கா? அதுவும் இருக்கு. பிரச்சனை இருக்கா? எல்லாம் இருக்கு. ஆனாலும் கர்த்தர் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். அல்லேலூயா. இது எல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் நம்மோடு இருந்தால் இவை எல்லாம் எளிதாக நம்மால் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த 2025வது வருடம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்றால் பாருங்க, 8வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். 8வது வசனம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அப்போ ஒரு தேவனுடைய மனிதர் சொன்ன ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லி என்னுடைய சங்கீதத்தை முடித்துக் கொள்கிறேன். அவர் சொன்னாரு, என்ன பலமுள்ள இரும்பாக இருந்தாலும் யூஸ் பண்ணலன்னு அது என்ன பண்ணும்? துருபிடிக்க. அதுபோல ஆவிக்குரியவன் எவ்வளவு பலமுள்ளவனாக ஆசீர்வாதம் இருந்தாலும் தேவன் தனக்கு கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்தவில்லை என்றால் நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கை துருபிடிக்கும் என்று. அல்லேலூயா. அப்போ 24 வரை பரவாயில்ல, துருபிடிச்சாலும் பரவாயில்ல, இனிமேல் இனி உள்ள வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் பெரிய, கர்த்தாவே இனி என்னுடைய நீர் தந்த தாளந்துகளை நான் ஒருபோதும் வீணாக்க மாட்டேன் என்று. பாருங்க, ஒரே ஒரு சாட்சியை சொல்லுகிறேன். நான் 2022 நினைப்பதுண்டு, 23 நினைச்சதுண்டு 5 மணிக்கு எப்படியாவது எழுமணும்னு. ஆனா
5 மணிக்கு அலாரம் வச்சாலும் அதை தூக்கி எறிஞ்சு எறிஞ்சு 6 மணி ஆனால் எழும்புத பாடு எனக்கு தான் தெரியும். ஆனால் இந்த டிசம்பர் மாதம் நம்முடைய சபைக்கு கர்த்தர் ஒரு நல்ல கேமராயை தந்தார். அல்லேலூயா. அப்போ நான் டெய்லி காலம்ப ஜெபம் கர்த்தாவை நாளை கண்டிப்பா 5 மணிக்கு என்ன செய்வாலாம் எழும்பி சர்ச்சுக்கு வரலாம். ஆனாலும் ஒரு நாளும் நடக்காது. ஆனால் பாருங்க, கர்த்தர் இந்த மாதம் தூங்கியதே 1 மணி 2 வாரம், ஒருவேளை 1 மணி 12 மணி ஆனாலும் கர்த்தர் 5 மணிக்கு தூக்கு. சிலவங்க சொன்னாங்க நீங்க தூங்கி தூங்கி பிரேயர் நடத்துகிறீர்கள் என்று. அல்லேலூயா. அப்படி சொன்னாலும் பரவாயில்ல, கர்த்தர் 5 மணிக்கு தேவனுடைய பாதத்துல உட்கார தேவனை ஆராதித்தால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். அல்லேலூயா. ஐயோ நடக்கலையே, ரட்சிக்கப்படலையே, அது மாறலையே, இனி நான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இல்லைன்னு சொல்லி இந்த பைபிளை மூடுகிறதற்காக அல்ல, இன்னும் நம்முடைய வாழ்க்கை புதுப்பிப்பதற்காக நல்ல ஒரு வருடத்தை கூட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தந்தார். அல்லேலூயா. எத்தனையோ பரிசுத்தவான்களும் சின்ன பிள்ளைகள் ஒன்றுக்கும் கர்த்தர் வாய்ப்பு கொடுக்கல. அல்லேலூயா. ஆனாலும் பாவிகளாகிய நான் முதல்ல சொன்ன ஜான் நியூட்டன் அவர் சொன்னது போல ஒரு தகுதி இல்லாத நமக்கு ஒரு பெரிய கிருபையாக 1 வருடம் கூட உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் தானமாய் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒன்னே ஒண்ணுதான், நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் ஒரு படி கூட கர்த்தர் நம்மை முன்னேற செய்வாராக. இந்த சங்கீதத்தால் தேவன் யாவரையும் ஆசீர்வதிப்பார்.